ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்தி சைட் டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் எடுத்துக்கோங்க. அது கூடவே இஞ்சி துருகல், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அதை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. தண்ணி சேர்த்து இது கொதிச்சுட்ருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு உடச்ச கடலை, அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கங்க. இந்த பவுடரை தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ நம்ம இந்த கிரேவி கொதிச்சிட்ருக்கு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி தழை தூவி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சப்பாத்தி சைட் டிஷ் இப்போ ரெடி ஆயிடுச்சு.